ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அம்மா வராகிதாய் இந்த தேதியை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதி உன் வாழ்க்கையிலையும் அதிசயத்தை நிகழ்த்ததான் வந்துள்ளேன் என் செல்லமே. நம்பிக்கைங்கிறது நிச்சயமாக வெற்றியோடு தான் இருக்கும். ஆனால் வெற்றிங்கிறது யாருக்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீயும் நம்பிக்கையோடு இருந்தா நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான விஷயங்களையெல்லாம் முடிச்சு கொடுத்து நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுவேன் என் செல்லமே. ஒருவருக்காக உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எந்த மனிதருக்காகவும் எந்த உறவுக்காகவும் உன் தன்மானத்தையும் புன்னகையை மட்டும் விட்டு கொடுக்காதே என் செல்லமே. தன்மானத்தை இழந்து நீ தலை குனிஞ்சு யாருக்கிட்டையும் அவமானப்பட்டு தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. உன்னால் உழைக்க முடியும், உன்னால் முயற்சி செய்ய முடியும். பிறகு ஏன் மற்றவர்களை நம்பி மற்றவர்களை சார்ந்தே நீ வாழ்கிறாய்? உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவுகளை நீ துணிஞ்சு தைரியமாக இரு. அன்பும் அனுசரணையும் எல்லாருக்கும் அவசியம்தான். ஆனால் தன்மானத்தை விட்டு கொடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அடி வாங்கி வாழணும்னு உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. அதே போல் நீ புன்னகை புரியவே கூடாது என உன் சிரிப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ விடாமல் இருக்கணும்னு யார் நினச்சாலும் அவர்களிடம் அடிபணிந்து போகாதே. எப்போதும் எல்லாரிடத்திலும் நீ புன்னகை முகமாக இருக்கணும்னு தானே ஒரு அம்மாவா நான் ஆசைப்படுவேன். உன்னுடைய சிரிப்புக்கு யாரும் தடை விதிக்கவும் முடியாது, உன்னுடைய தன்மானத்தை யாரும் தலை சாய்க்கவும் முடியாது. உன்னை நோகடிக்கவும் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவும் 1000 பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் அம்மா வராகி தாய் நான் வந்து நிற்பேன். அப்படிதான் இப்போ உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். என் அன்பு குழந்தையே, நீ அடைந்த ஒரு தோல்வியிலிருந்து நீ ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டுள்ளாய்தானே? அந்த தோல்வி நிச்சயமாக உனக்கு வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். உன்னுடைய தோல்விகள் எல்லாம் தோற்று போகும்படியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மெழுகுவர்த்தியை எரிய வைக்கும்போது அது கரைஞ்சு கரைஞ்சு உருகி போய் தானே எல்லா மனிதர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் கரைந்து உருகி மறைய செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த போராட்டத்தில் உனக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் முறியடித்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி உனக்கான சக்தியையும் துணிவையும் தைரியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். எல்லாமே உனக்கு சாத்தியம்தான். அதற்கான சக்தி உனக்குள் தான் இருக்குதுங்கிறத உனக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்த்து தளர்ந்து போகாதே என் செல்லமே. ஒரு மரம் நல்லா பெருசாக வளரணும்னா அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது வேர்கள் தானே. அந்த வேர் மட்டும் உறுதியாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கைங்கிற மரம் அழகாய் வளர்ந்து விடும். அந்த வேராக இப்போது உன்னுடைய தன்னம்பிக்கை தான் இருக்க போகுது. நீ தன்னம்பிக்கையோட ஒன்றை முழுசாக நம்பினா உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான அழகான ஆலமரம் போல வளைந்து வளர்ந்து தளர்த்து செழித்து நிற்கும். உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு மூலதனமாக உன் வராகியம்மா நானும் எனது சக்தியும் இருப்போம் என் செல்லமே. இன்று என்னுடைய சன்னதிக்கு நீ வரமாட்டாயா? நானும் நித்தமும் உன்னை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உனக்கான விஷயங்களை கேட்டு கேட்டு என்னிடம் வேண்டுதல் வைக்கிறாய். உனக்கான குழந்தை பாக்கியமும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியும் உன் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவுவதற்கு எல்லா விஷயங்களையும் நான் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறேன். அத்தனை சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் பெற்ற பிறகு நீ என்னை நோக்கி என் ஆலயம் தேடி வருவாயா என் செல்லமே? உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அல்லவா? இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. நீ வளர்ந்து விட்ட மரம். உனக்கு நிழல் தருவதற்கு ஒருபோதும் மறுக்க மாட்டேனா? என்ன கொடுமையான வாழ்க்கையை நினச்சிதானே புலம்பிக்கிட்டு இருக்க? தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறுங்கிறது போல தான் நான் உனக்கு பல விஷயங்களை பலமுறை செஞ்சாலும் கூட நீ என்னை புரிஞ்சுக்காமலே நடந்துக்கிட்டு இருக்க. எப்போதும் உனக்கென ஒரு சிறு அளவு பணத்தை சேமித்து வைத்துக்கொள் என் செல்லமே. அது உன்னை எப்போதும் கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் வாழ வைக்கும். அது உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கூட கொடுக்கும்.
நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் அலட்சியம் செய்யும் மனிதர்களும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். எல்லாரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் என் செல்லமே. வாழ்க்கையில் வசதியாக வாழாட்டியும் பரவாயில்ல, ஆனால் யாருடைய வயிற்றுச்சலையும் மட்டும் கொட்டிக்க கூடாதுங்கிறதுல நீ உறுதியாயிரு. ஏன்னா மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உனக்கு தெரியாது. கெட்டவங்க சாபமிட்டா பழிக்காது. ஆனால் நீ அறியாமலோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சு அதனால் ஏதாவது ஒரு நல்லவர் உனக்கு சாபமிட்டு விட்டால் அது உன் வாழ்க்கையே பாழாக்கி விடும் அல்லவா? அதற்காக தான் சொன்னேன், யாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்காம உன் வாழ்க்கை சிறப்பாய் அமைவதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் நினச்சி கண்ணீர் சிந்துறதை விட உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்ய முயற்சி செய்வது தானே சிறந்தது. நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால் முடியும். உன் லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக நிற்பேன். உன் கவலைகளை எல்லாம் நினைத்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு உனக்கான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்து வா. உன்னுடைய தைரியம் என்ன தெரியுமா? அதுதான் உன்னுடைய பலம். உனக்கு பலமாக தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போதும் உன்னுடனேயே இருக்கட்டும். தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது என் செல்வமே. நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியத்தோடு இருந்தீனா நிச்சயமாக நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ செய்வது சரின்னு உன் மனசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை முழு இதயத்தோடு மனப்பூர்வமாக மன திருப்தியோடு செய்ய பழகு. ஆனால் ஒருபோதும் தான் என்கிற திமிர் மட்டும் கொள்ளாதே என் செல்வமே. உன்னை ஜெயிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கான்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. தலைகணத்தால் தலை நிமிர்ந்தவனை விட உருக்குலைந்தவன் தானே அதிகம். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன்னை விட்டு விலகியவர்களும் உன்னை விலக்கி வச்சவங்களும் தானாய் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தூற்றிய மனிதர்கள் எல்லாம் போற்றி பேசும்படியும் உன் வாழ்க்கை வளமாய் மாறும்படியும் உன் அம்மா வராகி நான் பார்த்து கொள்கிறேன். சிதறிய கவனங்களை எல்லாம் சீராக்கி எந்த விஷயத்திலும் கவனச்சிதறல் இல்லாமல் முன்னேற முயற்சி செய். உன் வாழ்க்கை சின்னாபின்னமாகாமல் எல்லாவற்றையும் சிதறி போனதையெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் முழுவதுமாக நான் வரவழைப்பேன் என் செல்லமே. உன்னை யார் எங்கே நிராகரித்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவமானமே செய்தாலும் கூட அங்கிருந்தே உன் வாழ்க்கையின் வெற்றி பாதை தொடங்கும் என்பதை புரிந்து நடந்துகள். ஏன்னா ஒருத்தர் உன்னை அவமரியாதை செய்யும் போது தானே இவங்க கண்ணு முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், இவங்க கண்ணு முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணுங்கிற உத்வேகமும் வெறியும் கூட உனக்கு சேர்ந்து வருது. அதன் மூலமாக தானே நீயும் உன் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என நினைத்த. நிச்சயமாக உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் முடிச்சு கொடுக்குறேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி சரியாக சிந்தனை செய். இது சரியாக வருமானு ஒரு தடவை சந்தேகம் கொள்வதில் தவறேதும் இல்லை. இது சரியா முறையானு உனக்குள்ள நீயே கேள்வி கேட்க பழகு என் செல்லமே. யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அது அவர்கள் நன்மைக்காக சொல்கிறாங்களா இல்லை தீமைக்காக சொல்கிறாங்களான்னு கண்டறிந்து பகுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் அறிவை நீ பயன்படுத்தணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடிய மனிதர்களையும் நீ சந்திப்பாய், கலகம் செய்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை வர வைக்கக்கூடிய மனிதர்களையும் நீ சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாய். அதனால்தான் யார் எப்படின்றதை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்வில் கலகம் செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் குடும்பத்திலும் கலகத்தாலேயே அழிந்து போவார்கள். ஓம் வராகி போற்றி.